வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா +2ஓட பைத்தான் போர்ஷனில் 8th லெசனில் இருக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஷினை தான் பார்க்குறோம். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரோக்ராம் டு append a string to another string without using +=. நம்ம இந்த +=ன்னு போட்டோம்னா ஏற்கனவே இருக்கிறதோட இன்னொன்று ஆட் பண்ணி மறுபடியும் அதிலேயே வெயி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த +=ன்ற இந்த சிம்பிள் ஆப்ரேட்டர் போடாமலே எப்படி ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த += போட்டு தான் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணணும், அதை கன்கேடினேட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங் 1ல் வந்து நான் வெல்கம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, ஸ்ட்ரிங் 2ல் வந்து பைத்தான் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும்னா எப்படி சிம்பிளாக கொடுக்கலன்னா S1 += S2 இப்படி கொடுத்தேன்னா என்ன அர்த்தம், S1ல் இருக்கிற வெல்கம்மோட S2ல் இருக்கிற பைத்தானை ஆட் பண்ணி மறுபடியும் S1லேயே வெயி. அப்போ S1ல் இருக்கிற வெல்கம் போயிட்டு வெல்கம் இந்த வார்த்தையும் இதோட சேர்ந்து பைத்தான் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இது சாதாரணமாக += போட்டு ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்கேடினேட் பண்ணிக்கலாம். ஸோ அவன் கொஷினில் கேட்டுட்டான், இப்போது += ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணாத, அது யூஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஒரே வேரியபிளில் கொண்டு வந்து காட்டு அப்படிங்கிறான். ஒன்றா ஆட் பண்ணி காட்டுன்றான். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், லிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டு எம்டியாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ண சொல்லி கேட்குறேன், அந்த ஸ்ட்ரிங்கை இந்த லிஸ்ட்டில் append பண்ணுறேன். list.append str1. append அப்படின்னா இது காலியாக இருக்குது, இதனோட கடைசியில் இதை கொண்டு போய் சேரு அப்படின்னு அர்த்தம். அதாவது லிஸ்ட்டு 1 லிஸ்ட்டுன்னு தான் நான் பேர் வச்சுருக்கேன். லிஸ்ட்டுக்கு எனக்கு எம்டியாக ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடும். இந்த எம்டி ஸ்பேஸில் ஆட் பண்ணணுன்னா appendங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். எதில் ஆட் பண்ண போகிறோம் அந்த வேரியபிளை சொல்லணும். நான் இங்கே லிஸ்ட்டுங்கிற வேரியபிள் தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லிஸ்ட்டு = எம்டின்னு கொடுத்ததுனால எனக்கு காலி இடம் மெமரியில் அலோகேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த list.appendன்னு சொன்னேன்னா இந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் ஆட் பண்ணு அப்படின்னா என்ன ஆட் பண்ணு, str1 ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். str1 அப்படின்னா இப்போ நான் வெல்கம்னே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, S1ன்னு வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போ S1 ஆட் பண்ணு அப்படின்னா இந்த இடத்துல வெல்கம் அப்படின்னு வந்துடும். நான் இங்கே str1ன்னு கொடுத்துட்டு இங்கே S1ன்னு கொடுத்துருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரெண்டும் சேம் தான். str1ன்னு நான் இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக S1ன்னு கொடுத்துட்டேன், மறந்து. சரி, அடுத்தது str2 = இன்புட் என்டர் செகண்ட் ஸ்ட்ரிங்குன்னு கேள்வி கேட்குறேன். இப்போ என்டர் பண்ணுற ஸ்ட்ரிங்கை str2ல் வாங்கிக்கிறேன். மறுபடியும் list.append அப்படின்னா ஏற்கனவே லிஸ்ட்டில் வெல்கம்ன்ற வார்த்தை வந்தாச்சு, மறுபடியும் appendனா இருக்கிற இந்த வார்த்தையோட கடைசியில் அப்படின்னு அர்த்தம். appendனா எப்பவுமே கடைசியில் தான் சேர்த்துட்டு போகும். அப்போ மேடம் காலியாக இருக்கும்போது ஏன் இது கடைசியில் வரல அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க. காலி இடத்தோட கடைசியிலன்னா முதல்ல எம்டி ஸ்பேஸ் எல்லாம் விட்டுட்டு கடைசிக்கு போகாது, முதல்ல இருந்து தான் வரும் காலியாக இருக்கும்போது. இப்போ append str2 அப்படின்னா str2ல் இது இப்போ S2ன்னு இருக்கிறது str2ன்னு வச்சுக்கோங்க, பைத்தான் இருக்குது அப்படின்னா இங்கேயே பைத்தான் அப்படின்னு வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ இது ரெண்டு ஸ்ட்ரிங்கும் எதில் இருக்குது, லிஸ்ட்டுன்ற ஒரு வேரியபிளில் இருக்குது. நான் ஜஸ்ட் பிரிண்ட்டில் இப்படி கொடுத்துக்கலாம், பிரிண்ட்டு லிஸ்ட்டுன்னு மட்டும் கொடுத்தேன்னா வெல்கம் பைத்தான் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கன்கேடினேட் பண்ணது வந்துடும். அல்லது இப்படியும் யூஸ் பண்ணலாம். எப்படி, ஒரு லெட்டராக எடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். ஃபார் I in range of len of list. len of listனா லென்த்து, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸோட லென்த்து கண்டுபிடிக்கிறேன். இப்போ லென்த்து கண்டுபிடிச்சோன்னா இதில் ஒரு 7 இதில் ஒரு 5 இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இன்னும் 6 இருக்குது, 7ம் 6ம் 13 லெட்டர்ஸ் இருக்குதுன்னா 13 வாட்டி உள்ளே போயிட்டு லிஸ்ட் ஆஃப் I அப்படின்னா ஒரு ஐ பொசிஷனில் இருக்கிற ஒரு எழுத்தாக பிரிண்ட் பண்ணணும். எப்படி, இப்போ ஐயோட மதிப்பு பாருங்கள், ஃபார் I in range of len of list அப்படின்னு சொன்னால் லிஸ்ட்டில் இங்கே 13ன்னு கடைசி நம்பர் எடுத்துக்கும். ஆனால் முதல் ஐயோட மதிப்பு என்ன எடுத்துக்கும், 1 தான் எடுத்துன்னு உள்ளே வரும். 1வது லெட்டர் டபிள்யூவை பிரிண்ட் பண்ணும். கமா end = ஸ்பேஸ் கொடுத்துருக்குறேன், அப்போ டபிள்யூன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சர் இங்கே வெயிட் பண்ணும். மறுபடியும் அடுத்த வாட்டி லூப் போகும்போது ஐயோட மதிப்பு 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். எது வரைக்கும் இந்த மாதிரி போகும், லிஸ்ட்டோட கடைசி வரைக்கும். லென்த்து கண்டுபிடிச்சோன்னா 13 வாட்டி போகும் இல்லையா, இப்போ ரெண்டாவது வாட்டி போகும்போது ரெண்டாவது லெட்டரை பிரிண்ட் பண்ணும், டபிள்யூக்கு பக்கத்தில் பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் end = ஸ்பேஸ்ன்னு கொடுத்தா இதுக்கு பக்கத்தில் கடைசியில் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும்.
மறுபடியும் மேலே போகும், ஐயோட மதிப்பு 1 இன்க்ரிமெண்ட் ஆகும் 3. இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே போகும், அதிகம் பண்ணும், அடுத்த லெட்டரை பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் மேலே போகும், ஐயோட மதிப்பு அதிகம் ஆகும், அதுக்கு அடுத்த லெட்டரை பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி எத்தனை வாட்டி போகும்? இந்த ஸ்ட்ரிங்கோட கடைசி வரைக்கும். ஏன்னா லென்த்து வரைக்கும் போக சொல்லியிருக்கிறோம் இல்லையா? லென்த்து வந்து 13 வருது அப்படின்னா 13வது லெட்டர் வரைக்கும் போயிட்டு ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே பிரிண்ட்டுன்னு கொடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தாலும் வெல்கம் பைத்தானுங்கிறது முழுசாக வந்துடும். ஒரு எழுத்தாக கொஞ்சம் கேப் விட்டு பிரிண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி லூப் யூஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ணலாம். அவன் கொஷினில் கேட்கல ப்ளஸ் ஈக்குவல் டுங்கிற ஆப்ரேட்டரை தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். பிரிண்ட் பண்ணும்போது அது லிஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணணுமா, ஒரு எழுத்தாக பிரிண்ட் பண்ணணுமான்னு அவன் எந்த ஆர்டரும் போடலை. ஸோ நம்மளோட விருப்பம் தான். இப்படியும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம். இந்த 2 லைனுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரே லைனை கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா என்னோட வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பைத்தான் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பைத்தான்கிற பிளேலிஸ்ட்டில் 12th போர்ஷன் முழுக்க நான் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். உங்களோட எல்லா டவுட்டுமே அதில் கிளியர் ஆகும். அதையும் போயிட்டு பாருங்கள். அடுத்த புக் பேக் கொஷின்ஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.